வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. தக்காளி சாதம் ரெசிபி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வரிசையா நம்ம வரலட்சுமி நோன்பு, ஆவணி ஆவட்டம், பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்ததுனால இன்னைக்கு தக்காளி சாதம் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுவும் சிம்பிளா இல்லாம நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல நல்லா மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சி போட்டு சூப்பரா பண்ணிடலாம். இது நல்லா வாசனையா இருக்கும். இந்த மசாலா இந்த பச்சை வாசனையும் இருக்காது, அதே நேரம் நல்லா மைல்டாவும் இருக்கும். அந்த ஒவ்வொரு சாதத்திலையும் அந்த பிளேவர்ஸ் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஈஸியா பண்ணக்கூடிய ஒன் பாட் ரெசிபி. இந்த குக்கர் விசில் வரும்போதே நமக்கு உடனே சாப்பிடணும் அப்படின்னு தோணிடும். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த ஹோட்டல் ஸ்டைல்ல இந்த டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1 இன்ச்சு பட்டை, 3 கிராம்பு, 2 மிளகாய் வத்தல், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு கட் பண்ணியிருக்கேன், 4 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். மீடியம் ஃப்ளேம்ல இதை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயாச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும். இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த தக்காளி சீக்கிரம் சாஃப்டா வதங்கிடும். தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கியாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம பேஸ்டா அரைச்சி எடுத்துப்போம். 1 கப்பு பச்சரிசி, பழைய அரிசியா பார்த்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு மினிமம் ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம், டைம் இருந்ததுன்னா 1/2 மணி நேரம் கூட நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த டொமேட்டோ பாத் டைரக்டா நம்ம குக்கர்லயே பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் வேண்டாம்னா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 1 இன்ச்சு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு மசாலா இலை சேர்த்துக்கலாம். 2 ஸ்லிப் பண்ணிருக்கிற பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமா கட் பண்ணிருக்கேன், இதுவும் சேர்த்துவோம். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிப்போம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கியாச்சு. 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணிருக்கேன், இது சேர்த்துருவோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. தக்காளி பச்சை வாசனை போய் நல்லா சாஃப்டா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். பாருங்க, தக்காளியில நல்லா சாஃப்டா வதங்கியாச்சு. மசாலா தக்காளி எல்லாம் நம்ம வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அது நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ஏன்னா நம்ம நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம் அப்படிங்கறதுனால இதுல பச்சை வாசனை எதுவும் இருக்காது. நம்ம இந்த கப்ல 1 கப்பு அரிசி எடுத்துக்கிட்டோம். இப்ப இதே கப்ல 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். நான் என்ன பண்ணிருக்கேன், 1 கப்பு தண்ணியை மிக்சி ஜார்ல சேர்த்திருக்கேன். நம்ம அந்த மசாலா எல்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தண்ணியை குக்கர்ல சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரட்டும். இப்ப இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உப்பு காரம் கம்மியா இருந்தா நம்ம அந்த தண்ணியில கூட நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஊற வச்சிருந்த பச்சரிசியை தண்ணி நல்லா ட்ரைன் பண்ணிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில சேர்த்துப்போம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப இது ஒரு கொதி வரட்டும். பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குக்கர் மூடிய மூடிட்டு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் 2 விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. இப்ப குக்கர் மூடிய திறந்துடலாம். நல்ல உதிரியா குழையாம நல்லா வெந்திருக்கு. இப்ப நம்ம கரண்டியால மிக்ஸ் பண்ணோம்னா சூடா இருக்கிறதுனால குழைஞ்சிடும். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். குக்கர் மூடிய திறந்துடணும். அப்படியே மூடி வச்சிருந்தோம்னா அந்த உள்ள இருக்கிற ஸ்டீம்ல இது இன்னும் கொஞ்சம் வெந்து கொஞ்சம் குழைய ஆரம்பிச்சிடும். இது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயாச்சு. இப்ப ஜென்ட்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்ல உதிரா வரும். சூடு ஆற ஆற பர்ஃபெக்டா வரும். நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டோம்னா இந்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆயிடும். அடியிலையும் கொஞ்சம் கூட தீயாம பர்ஃபெக்டா வந்திருக்கு பாருங்க. இதை மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு ஹாட் பேக்ல மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சூடாவே இருக்கும்.
நல்லா பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். ஹோட்டல் ஸ்டைல்ல தக்காளி சாதம் சூப்பரா ரெடி ஆயாச்சு. தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஆனியன் ராய்த்தா பண்ணியிருக்கேன். வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி பண்ணிக்கலாம், இல்ல அப்பளம், சிப்ஸ், வத்தல் இது எல்லாமே வந்து நல்லா இருக்கும். இந்த வெங்காய ராய்த்தாவோட இந்த தக்காளி சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. மசாலா வந்து நல்லா மைல்டா இருக்கு. சாதம் நல்லா உதிரியா இருக்கு. அதே நல்லா சாஃப்டாவும் வெந்திருக்கு. இந்த மசாலாவோட ஃபிளேவர், டேஸ்ட், இந்த தக்காளியோட புளிப்பு எல்லாமே வந்து ஒவ்வொரு சாதமே அப்சர்வ் பண்ணிருக்கு. ஒன் பாட் ரெசிபி அப்படிங்கறனால நமக்கு பண்றது ஈஸி, ரொம்ப டைம் எடுக்காது. இது வந்து நமக்கு லஞ்ச், பிரஞ்ச், லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். மசாலாவை நல்லா வதக்கிட்டு நம்ம பண்றதுனால இது சீக்கிரம் கெட்டும் போகாது. டேஸ்டும் ஃபிளேவரும் வந்து வித்தியாசமாவும் இருக்கும். நம்ம வந்து வெங்காயம் எல்லாம் வதக்கணும் இல்லையா, அதே நேரத்துல வேணும்னா பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஏதாவது காய்கறிகள் வேணும்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த ஹோட்டல் ஸ்டைல்ல ஒன் பாட் ரெசிபியான தக்காளி சாதத்தை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.